சென்னை கிண்டி அருகே ஜாஃபர்கான்பேட்டையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தெருநாய்கள் துரத்திய 3 வயது பெண் குழந்தையை மாதவன் என்பவர் பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அந்த சிறுமி யார், வழி தவறி வந்து விட்டாரா, அங்கு எப்படி வந்தார் என்பது தொடர்பாக குமரன் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுது, வீர்னு அழற சத்தம் கேட்டுது. அழுத உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நாய் குலைக்கிற சத்தமும் கூட கேட்டுது. நான் என்ன பண்ணேன், குழந்தை இன்னும் இந்த நேரத்துக்கு குழந்தை அழுவுற சத்தம் கேட்குதுன்னு மாடியில் எட்டி பார்த்தேன். கூடவே எங்கள் வீட்டுக்காரும் எட்டி பார்த்தாரு. 2 பேரும் பார்க்கும்போது அங்கே குழந்தை தனியாக நின்றுன்னு 10 நாய் அப்படியே நாய் ரவுண்டாக நின்றுந்துது. அதை பார்த்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பையன் 3 பேருமே ஓடி வந்தோம். 3 பேருமே ஓடி நாயை விரட்டி அடிச்சுட்டு கம்பை எடுத்துகிட்டு நாயை விரட்டிட்டு குழந்தைய இட்டுட்டு வீட்டில் அங்கே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பையன் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அவங்க ஃபோன் பண்ண உடனே ஒரு 3 ஜீப் வந்துடுச்சு. 4:30 மணி வரைக்கும் அவங்களும் குழந்தையா கூட தான் இருந்தாங்க. தேடிக்கிட்டு இருந்தாங்க, அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. குழந்தை அப்பா பேரை சொல்லுது, அவள் பேரையும் சொல்கிறா, ஆனால் அம்மா பேரை சொல்லலை, அம்மான்னு தான் சொல்லுது. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு பால் இதெல்லாம் ஆற்றி கொடுத்து வச்சுருந்தோம். ரொம்ப நேரம் குழந்தை உக்காந்துக்கினே தான் பேசிகிட்டு இருந்தது. இவங்க காவல்துறைகள் குழந்தைய சுற்றி உக்காந்துக்கினே தான் இருந்தாங்க. அவங்களும் போவே இல்லை. இன்னும் அதிகபட்சமாக பார்த்தாங்களே தவிர வராதெல்லாம் இல்லை. அவங்களும் இருந்தாங்க எங்களா கூட தான். இங்கே இதே பெஞ்சில் தான் குழந்தை உக்காந்துருந்தது. நாங்களும் எல்லாரும் உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி ஆனவுடனே பால்லாம் வாங்கிட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்து குழந்தைய வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அம்மா குழந்தைய ஜீப்பில் எட்டுன்னு போயிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.